மக்களே, சுதந்திரம் வாங்கின பிறகு பார்த்தோம்னா, அரசாங்கம் வந்து ஏகப்பட்ட நில சீர்திருத்த சட்டங்களை வந்து கொண்டு வராங்க ஜமீன்தார்களுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் எதிர்த்து. அப்போ வந்து ஜமீன்தார்களும் நில உரிமையாளர்களும் எங்கே போகிறாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் எங்களோட ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, 31 இதெல்லாம் வந்து எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது, இதன் மூலமாக எங்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி வாதாடுறாங்க. ஸோ அதை வந்து கட் ஷார்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எதுவும் தவறாக போய் அந்த நில சீர்திருத்தங்கள்லாம் செயலிழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வராங்க. எப்போனா 1951. இதில் வந்து என்னென்னலாம் கொண்டு வராங்கன்னா ஆர்டிகல் 31B 9th ஷெட்யூல் முக்கியமாக கொண்டு வராங்க. 9th ஷெட்யூல், இந்த 9th ஷெட்யூல் தான் 9வது அட்டவணை தான் இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு டாபிக். இந்த 9வது அட்டவணையில் வந்து எந்தெந்த சட்டங்களெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகளை மீறினாலுமே வந்து அதை வந்து அந்த சட்டத்தை வந்து செயலிழக்க முடியாது. இதுதான் அந்த 9வது அட்டவணை. இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் பேக்கப்பாக ஆர்டிகல் 31Bயும் கொண்டு வராங்க. இந்த 9வது அட்டவணையில் முதல்ல வந்து ஒரு 13 சட்டங்களை உள்ளே வச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 280 சட்டங்கள் இருக்குது. 280 சட்டங்கள் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து வாமன் ராவ் கேஸ் மற்றும் IRCLO கேஸ் 2007, இந்த 2 கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 24 ஏப்ரல் 1973க்கு முன்னாடி எந்த சட்டங்கள் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் அது வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ண எல்லா சட்டங்களும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுற மாதிரி இருந்தாலோ அல்லது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது அடிப்படை கட்டமைப்பை வந்து அரசியல் சாசனத்தோட அடிப்படை கட்டமைப்பை மீறுற மாதிரி இருந்தால் அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இதில் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா 24 ஏப்ரல் 1973 ஏன் இந்த டேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க? தென் 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு சட்டம் என்ன, அது யார் வந்து அந்த 9வது அட்டவணையில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி அதை உள்ளே வச்சது? இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.